அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். மரணத்தை நோக்கிய இலக்கு மிக நிச்சயமான இலக்காகும். அதனூடாக மனிதன் கட்டாயமாக கடந்து செல்ல வேண்டும். ஒருவனுக்கு வாழ்க்கை கிடைக்காமல் இருக்கும் சாத்தியமுண்டு. ஆனால் எவருக்கு வாழ்க்கை கிடைக்கின்றதோ அவருக்கு மரணம் சம்பவிப்பது தவிர்க்க முடியாததாகும். உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் மரணித்து விடுவான். பார்க்கின்ற பேசுகின்ற ஒவ்வொரு மனிதனதும் கண்கள் நிச்சயமாக ஒரு நாள் பார்வை இழந்துவிடும். உரையாடும் அவனது வாய்கள் மௌனித்துவிடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நேரம் வந்தே தீரும். அவன் மரணத்தின் வாசலிலே நிற்க வைக்கப்படுவான். அந்த சமயத்தில் உலகம் அவனை விட்டு தூரமானதாகிவிடும். அவனுக்கு முன்னால் ஆகிரத்தான் இருக்கும். மீண்டும் திரும்பி வராத உலகத்தை அவன் கைவிட்டு விடுபவனாக இருப்பான். அவன் தன்னுடைய சொற்களத்தில் இருந்து வெளியேறி தன்னுடைய செயல்களுக்கான நிலையான பெருப்பேற்றை அனுபவிக்கும் பகுதியிலே போடப்படுவான். வாழ்க்கை நம்பிக்கையற்ற ஒன்று. ஆனால் மரணமோ முற்றிலும் நிச்சயமானது. மரணம் நேரம் நிச்சயிக்கப்படாதது. நாம் ஒவ்வொரு கணமும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையுடன் ஒப்பிடும் போது நாம் மரணத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என மக்கள் நினைக்கின்றார்கள். அவன் இறந்தவனாக இருக்கிறான் என்பது இதைவிட மிக சரியானது. நேரம் நிச்சயிக்கப்படாத இந்த மரணம் அடுத்த கணம் வந்துவிடலாம். அது எந்த நேரத்திலும் வந்து கொண்டிருப்பது போலத்தான். அது வரவிருக்கின்றது என்று சொல்வதற்கு பதிலாக வந்துவிட்டது என்று சொல்வது இன்னும் அதிகமாக சரியானது. இதனால் தான் தன்னை கப்ராலிகளோடு சேர்த்து கணக்கெடுத்து கொள்ளும்படி ஹதீஸ்களில் கட்டளையிடப்படுகின்றது. மரணம் எல்லா பொருட்களையும் பொய்ப்பித்து விடுகின்றது. அது எம்முடைய வாழ்க்கையின் மிக பயங்கரமான நிகழ்வு. மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவாக மட்டுமிருந்தால் அது இந்த அளவுக்கு பயங்கரமானதல்ல. மரணம் என்பதன் பொருள் நடந்து சென்ற, பார்த்த, கேட்ட இந்த மனிதனுடைய இருப்பு இனி இராது என்பது மட்டுமாக இருந்தால் அது எத்தனையோ பயங்கரங்களோடு கூடியதாக இருப்பினும் காலத்தோடு இசைந்த சம்பவம் ஒன்றேயன்றி நிரந்தரமான ஒரு பிரச்சினை அல்ல. ஆனால் மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல என்பதே உண்மை. அது புதியதும் முடிவற்றதுமான ஒரு வாழ்க்கையின் ஆரம்பம். மரணத்தின் பொருள் ஒருவன் தனது நிலையான பெருப்பேற்றை பெறக்கூடிய உலகில் பிரவேசிப்பதாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் இருந்து மரணத்தின் பக்கம் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறான். ஒருவனுடைய யாத்திரை உலக நோக்கத்துக்காக இருக்க, இன்னும் ஒருவனுடைய யாத்திரை மறு உலகை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. ஒருவன் முன்னாலுள்ள பொருட்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மற்றொருவன் மறைவான பொருட்களின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆசைகள், அகங்காரம் என்பவற்றின் திருப்தியை நோக்கமாக கொண்டு உழைக்கின்றனர். இன்னும் ஒருவனை இறைவன் மீதுள்ள அச்சம், இறைவன் மீதுள்ள அன்பு என்பன ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. தம்முடைய களைப்பை போக்குவதற்காக இரு சாராரும் நித்திரை செய்கின்றார்கள். தமக்கு விருப்பமான உலகிலே திரும்பவும் இயங்குவதற்காக மறுநாள் காலை விழித்திருக்கின்றார்கள். பிரத்தியற்ற உலகிலே இரு சாராரும் ஒன்று போலவே தோன்றுகின்றார்கள். ஆனால் மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய படித்தரத்துக்கு இணங்க இரு சாராரதும் நிலைமை ஒன்று போல இருக்காது. இறைவன் மறுமை என்பவற்றின் அடிப்படையில் வாழ்பவன் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். ஆனால் உலக இன்பங்களுக்கு உள்ளாகி வாழ்கின்றவனோ உண்மையில் தன்னையே நிர்மூலமாக்கிக் கொண்டிருக்கிறான். மனிதர்கள் இவ்வுலகில் உண்ணுகின்றார்கள், குடிக்கின்றார்கள், மகிழ்ச்சி கொண்டாடுகின்றார்கள், வசதியான வீடுகளை அமைத்து வாழ்கின்றார்கள்.
அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற நாடுகின்றார்கள். தத்தம் விருப்பம்படி ஒன்றை நம்பவோ நிராகரிக்கவோ செய்கின்றார்கள். அவர்கள் தாம் விரும்புவதை சொல்வதற்கும் செய்வதற்கும் சுதந்திரம் உள்ளவர்கள். தாம் தெரிந்தெடுக்கும் வாழ்க்கை துறையில் மேலோங்குவதற்காக பாடுபடுகின்றார்கள். மனிதன் தன்னுடைய இவ்வுலக உடைமைகளால் ஏமாற்றப்படுகிறான். இந்த உலகிலே தமக்கு சொந்தமாக இருப்பவை எப்போதும் அவனுடையதாகவே இருக்கும் என்று நினைக்கின்றான். இந்த பிரத்தியட்ச உலகிலே அவன் பயன்படுத்தும் அனைத்து அதிகாரங்களினூடாகவும் அவன் பரீட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை அவன் மறந்து விடுகிறான். அவனிடம் இருப்பவை எதுவுமே நீடித்து நிலைக்காது. அவனிடமிருக்கும் அத்தனையும் திருப்பி எடுக்கப்படும். அவன் உலகிலே மன மகிழ்ச்சி அடைவதற்காக பாவித்த அடிப்படை மூலாதாரமான பொருட்கள் கூட அவனிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும். பிரபஞ்சத்தை படைத்தவனான இறைவனின் முன்னால் நியாயம் தீர்க்கப்பட அவன் கொண்டு வரப்படுவான். மனிதர்களுக்கிடையிலான அனைத்து வேறுபாடுகளும் இறுதி நாளன்று மறைந்து போய்விடும். இரையச்சம் எல்லோருடைய வாய்களையும் மௌனிக்கச் செய்துவிடும். அநீதியால் எவரும் பயனடைய மாட்டார்கள். உண்மையை ஆட்சி செய்தும் மனிதன் தன்னுடைய செயல்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் தனித்தவனாக ஆகிவிடுவான். அந்த நாள் வரும் முன்னரே, அது வருமென நாம் எதிர்பார்க்க வேண்டும். அது வரும் முன்னரே காணத் தவறியவர்கள் அது வந்த பிறகு தம்முடைய தூர நோக்கம் இன்மைக்கான பதில் சொல்ல வேண்டி வரும். அவர்கள் நரக நெருப்பாலான தண்டனையை புசிக்க வேண்டியிருக்கும். இறைவன் ஒருவனே, அவன் எல்லா பொருட்களையும் படைத்திருக்கிறான். மரணத்துக்கு பிறகு எல்லா மனிதர்களும் அவனிடமே திரும்பிச் செல்வார்கள். பூமியில் அவர்களின் செயல்களுக்கேற்ப இறைவன் அவர்களுக்கு நீதி வழங்குவான். சிலர் நிரந்தரமான சுவர்க்க வாழ்க்கையை வெகுமதியாக பெறுவார்கள். மற்றவர்களோ நரக நெருப்பை அனுபவிக்கும் தண்டனைக்கு உள்ளாகுவார்கள். ஒருவன் எவ்வளவு பலவீனவனாகவோ பலசாலியாகவோ இருந்தாலும் அவன் தண்டனை அல்லது வெகுமதி பெறும் விதியை எதிர்நோக்குவான். இந்த யதார்த்தத்தை ஒருவன் புரிந்து கொள்வானாயின் அவனுடைய வாழ்க்கை முற்றாக மாறிவிடும். நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடியவற்றிலிருந்து தவிர்ந்து கொள்வதிலும் சுவர்க்கத்துக்கு செல்ல தகுதியானவற்றை செய்வதிலும் ஜாக்கிரதையாக இருப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் இறைவன் மீது நேசம் வைக்கவும் அச்சம் கொள்ளவும் தொடங்குவான். ஒருவன் இறைவனுக்கு பயந்து தனது நிரந்தரமான விதியை பற்றி உணர்வு கொண்டவனாக இருந்தால் பிற மனிதர்களுடனான தொடர்புகளின் போது மிகவும் கவனமாக இருப்பான். மற்றவர்களை மோசமாக நடாத்துவதன் மூலம் நரகத்துக்கு இட்டுச் செல்லப்படுவேன் என்று உணருவான். அவன் ஒருபோதும் கர்வம் கொள்ள மாட்டான். ஏனென்றால் அவன் மனிதர்களோடு மட்டும் தொடர்பு கொள்ளவில்லை என்று உணருவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனும் அவனுடைய மலக்குகளும் உதவி புரிகின்றனர். மேலும் ஒருவன் தனது சக மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது ஒருபோதும் அநீதி இழைப்பவனாக இருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் தன்னுடைய செயல்களுக்கு இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டும். ஒருவன் மற்றவர்களை வெறுமனே மக்களாக பார்க்க மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனும் அவனுக்கு அருகில் நிற்பதாக உணர்வான். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எம்மையும் சக மனிதர்களையும் மறுவுலகின் தண்டனையிலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்வதே. மனிதன் தன்னை நித்திய தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று இறை தூதர் போதித்தார். நாம் முடிந்தவரை எம்மை இறுதி தீர்ப்பு நாளின் வேதனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்வதோடு மற்றவர்களையும் அவ்வாறு நடந்து கொள்வதற்கு தூண்ட வேண்டும். வாழ்க்கையில் இதைவிட முக்கியமான பணி வேறொன்றுமில்லை. இதுதான் முஸ்லிம்களுடைய அடிப்படை பணி. இந்த பணியை மட்டும் அவர்கள் செய்வார்களாயின் இவ்வுலகில் அவர்கள் விரும்பியவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வுலகில் மனிதன் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான். இங்கே ஒவ்வொருவனும் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒருவன் ஒழுங்காக நடந்து கொண்டால் அவன் வாழ்க்கை சோதனைகளில் வெற்றி அடைவான். தனக்கு முன்னால் இருக்கின்ற கடமை பொறுப்பில் அசட்டையாக இருந்தால் தோல்வியை எதிர்கொள்ள நேரிடும்.
வாழ்க்கை சோதனையில் வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்யாதோர் அவர்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி தோல்விக்குள்ளாவார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.